பார்ட் டைம் ஜாப், பார்ட் டைம் பொலிட்டீஷியன், இந்த ரெண்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா, நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது மார்னிங் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம், ஈவினிங் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கிடைக்கக்கூடிய வேலை, ஏதாவது நூலகத்துலேயோ இல்லைன்னா டெக்ஸ்டைல் துணிக்கடையிலையோ இல்லைன்னா சமையல் விதமாகவோ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் நமக்கு ஒரு புக்ஸ் வாங்குறதுக்கோ இல்லைன்னா எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கோ நம்மளால் முடிஞ்ச வேலையை பார்த்து நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அது பார்ட் டைம் ஜாப். அப்படியே இங்கே பார்ட் டைம் பொலிட்டீஷியன் வந்தாலும் வைங்களேன், ஒரு தலைவர் கட்சியை தொடங்கிக்கிட்டு ஒரு புகழ் வணக்கமாக, ஒரு அஞ்சலியா, தன்னுடைய அலுவலகத்தில் ஒரு இடம் இருக்கும், அதில் ஒரு 2க்கு 2 ஃபோட்டோவை வச்சு பூ போடுறது, அப்புறம் தன்னுடைய தொண்டர்களுக்கு உறுப்பினர் அட்டையை நம்மளே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்டோடு வச்சு உறுப்பினர் அட்டையை கொடுக்கறது. அப்படி ஒரு அரசியல் ஒரு விழிப்புணர்வை ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் சின்ன ரூமுக்குள்ளேயே இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு அரசியல் பண்ணுறான் அப்படின்னா அவன் தான் ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன். ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் சரியாக ஐடென்டிஃபை பண்ணணும், மக்களுக்கு இது பிரச்சனை, என்னென்ன தீர்வு அப்படிங்கிறத சரியாக ஐடென்டிஃபை பண்ணணும். இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறவங்க தலைவனில் அதுக்கு சரியான தீர்வை காட்டணும். அப்படி தமிழகத்தில் தலைவன் அப்படிங்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான், சரியான தீர்வுகளை சொல்கிறான், மக்கள் பிரச்சனைகளை பொதுவெளிப்படுத்துகிறான், ஐடென்டிஃபை பண்ணுறான், அதுக்குள்ள தீர்வை நோக்கி மக்களையே போராட தூண்டுறான். அப்படி தமிழ்நாட்டு அரசியலில் 60 ஆண்டு காலமாக ஆண்டுட்டு இருந்த திராவிட கூட்டத்தை ஒருத்தன் கை நீட்டி பயப்பட வைக்கிறான் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான். அவருடைய ப்ராடக்ட், அவருடைய தம்பிகள் தெருவெல்லாம் வளர்ந்து வராங்க. அவங்களுடைய கேள்விக்கு இங்கே ஆண்ட கட்சிகளுக்கும் ஆளை துடிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் பதிலே இல்லை. அதனால் மக்கள் சிந்திக்கணும், நல்ல தலைவனை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்.